ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மோர்டல் சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 5 எபிசோட் 6 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு இடத்துல வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ரொம்ப பேசாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாமா? இப்போ அந்த மெயினான வில்ல பைய போல பார்த்தா ஏதோ ஒரு நட்சத்திரங்கள்ல இருந்து பிரபஞ்சத்தோடைய சக்திகளை கேதர் பண்ணி ஏதோ ஒரு பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் போல. அதுல திடீர்னு ஒரு நட்சத்திரம் மறைஞ்சு போறதுல அவன் திடீர்னு ஷாக் ஆயிட்டு என்னமோ தப்பா நடக்குது, என்ன இது திடீர்னு டைலன்ஸோட யாரா காணாம போயிடுச்சு, என்னாச்சு? அந்த டைம் அவனுடைய சிஷியபலியும் பிரசிடென்ட், அது விஷயம் என்னன்னா நீங்க அந்த குழந்தைய பிடிச்சு வரதுக்காக வைஸ் பிரசிடென்ட் அனுப்புறதுல அவர் திரும்ப இன்னமும் வரவே இல்லை, என்ன பேசிட்டு இருக்கேன்? அவன் ட்ரூ இம்மோர்டல் ரெலிமை சேர்ந்தவன், கண்டிப்பா அவன் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் அவன் இறந்து போற சமயத்துல கூட அவனுடைய ஆறாவுடைய சென்சில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவன் இறந்து போயிட்டான்றது. அது கூட தெரியல, ஆனா என்னதான் நடந்திருக்கும்? லாடி, எனக்கு தெரிஞ்சு டைலன்ஸோட மிஷன் வந்து முழுமை அடையலன்னு நினைக்கிறேன் இன்னமும். அப்ப நீ போய் அதை பாத்துக்கிறேன்னு சொல்றியா? ஆனா ஆல்ரெடி லார்ட் பாய்ஸேவை ரெஸ்கியூ பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஆல்ரெடி எனக்கு கொடுத்துருக்கேன்னு போது இதெல்லாம் என்னால பாத்துக்க முடியாது. அப்படியா, சரி, அப்ப இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோபத்துல அந்த இடத்துல இருக்க கியூப் எல்லாம் உடச்சு போடுவோம். இவன் தான் மெயினான வெள்ள பைய ஒளியங்க. இதுக்கு முன்னாடி செத்தவன் இவனுடைய மெயினான அசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் ஈரோடைய சிட்டில இந்த வருஷம் அந்த செலஸ்ட்ரியல் ரேங்கிங் டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுது. ஒவ்வொரு செலஸ்ட்ரியல் ரேங்கிங் டோர்னமெண்ட்லயும் பெஸ்டான கல்டிவேட்டர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் வருவாங்க, அதுவும் இந்த கிண்டத்துக்காக. அதன் அடிப்படையில் இந்த வருஷம் பெஸ்டான கல்டிவேட்டர்ஸ் இந்த இடத்துல ஒண்ணு கூட போறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்க ஆளுங்கெல்லாம் பார்த்தா லைனா வரானுங்க. ஆளுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வரவன் பார்த்து இந்த ஷாலிங் டெம்பிள்ல வர ஹீரோ மறைகிறான். முன்னணியில வரவர் தான் இப்ப மும்மருமா அடுத்த கட்ட தன்னுடைய ஆப்போனன்ட்ஸை சதுர விட்டுட்டு வந்துட்டு இருக்கிற சாம்பியனா இருக்கிறவரு மாங் ஜேங் டாங். இவர் டோர்னமெண்டோடைய 2வது பொசிஷன்ல இப்ப இருக்கிறதுல இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்போனன்ட் இவருக்கு முன்னாடி இருக்காரு. அவருடைய சேலஞ்சஸ் யாருன்றத இந்த இடத்துல ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த போர்ட்ல 10 விதமான டாப்பான சேலஞ்சஸ் காமிக்க அதை பார்த்தா இவனே 2வது இடம் தான். இவனுக்கு முன்னாடி பார்த்தா டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி மோர்டல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். இது வரைக்கும் அந்த டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி மோர்டல் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடியவரை யாராலையுமே தோக்கடிக்கப்படாம இருக்கிறாரு. கண்டிப்பா இந்த வருஷம் மாங் வந்து தோக்கடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இருக்கிற பெரிய சவாலி அது மட்டும் தான். என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் வந்து வெறி ஆயிட்டு இருக்காங்க. டேய், நம்மளுடைய மாங்க வந்துட்டாரா, அவர் தான் இங்க கிங்க, இந்த முறை அவர் தான்டா டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி மோர்டல் வேர்ல்ட தோக்கடிக்க போறது. அந்த டைம் கோபம் எங்க பாரு, நீ சொல்றது போல சீனியர் பாங் கல்டிவேட்டர் வந்து டார்க் ஹவுஸ் ஆஃப் லாஸ்ட் டோர்னமெண்ட்ல இருந்தாரு. ஆனா இந்த வருஷம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கல்டிவேஷன் உலகத்துடைய முக்கியமான ஒருத்தர் இருக்கிற கல்டிவேட்டர் டான் இந்த வருஷம் அவரை கலந்துக்கிறதுல அவரை எடுத்து இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சாகணும். அதனால பெரிய லெவல்ல டஃப் இருக்கிறதுனால சின்ன தப்பு பண்ணாலும் மாங் தோத்துருவாரு. அந்த டைம் சன்றாங்கும், ஹே காய்ஸ், இதை பத்தி எல்லாம் ஏன் கவலைப்பட்டுட்டீங்க, நம்ம இதே இடத்துல இருந்து டிவில இதெல்லாமே வாட்ச் பண்ண போறோம். இப்போதைக்கு நம்மளுடைய முக்கியமான வேலை இந்த இடத்துல வாங்கிங்கோடைய அம்மாவை நம்ம நல்லபடியா பாத்துக்கிறது தான். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல அவங்களை அட்மிட் பண்ணிருக்காங்க, இதுதான் நமக்கு முக்கியமான வேலை. பரவாயில்லமா, இந்த ஒரு ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடந்ததுனால இது செலிப்ரேட் பண்ண வேண்டிய நேரம் தான். நீங்களே செலிப்ரேட் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தா நோன்னு பக்கம் அவங்க அம்மாவை எட்டி வத்திக்கிறான். பாத்தீங்களா, இந்த விஷயத்த சொல்றதுல என்னுடைய குழந்தை கூட இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கா, அவளுக்கும் இந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சன்றாங்க உடனே அவங்க கையை பிடிச்சி, நீங்க கவலையே படாதீங்க, ஷாங்காயோடைய பெஸ்ட் டாப்பான ஹாஸ்பிட்டல்ல நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் இந்த இடத்துல பண்ணி தந்திருக்காங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, குழந்தை நல்லபடியா தான் பிறக்கும். கோவனோட பக்கம், ஆமாண்டா செங்கு, சொல்ல மறந்துட்டேன், நோன்னு பக்கம் பிறந்து வெளியே வந்தான்னு வச்சு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ்வளவு டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டு கலக்குவாள, அவதான் டாப்பான ஆளுக்கு வருவா. ஆமாப்பா, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுடைய ஆடா எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சுல. அப்புறம் இன்னொருத்தனா இருக்கான் வாங்லிங், பாவம், அவன் தங்கச்சி போல அவன் கிடையாதுல, அவனுடைய பவர் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு செங்கு பைப்புல அவனை போட்டு கலாச்சி காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அம்மாவும் பார்த்தா, இங்க பாருப்பா, சண்டை போறது காட்டிலும் ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப முக்கியன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது மினிஸ்டர் ஒரு பக்கம், எல்லாரும் இங்க பாருங்க, ஷாங்யாங் செலஸ்ட்ரியல் ரேங்கிங் டோர்னமெண்ட் ஆஃபிஷியலா இப்போ ஓபன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மாங்கு பைப்புல சென்ட்ரலா நிற்கும் போது அவன் எதிர்க்க 4 பேர் துடிக்கிறானுங்க. அந்த இடத்துல இருக்க 4 பேரும் 4 விதமான பவர்ஸை பயன்படுத்தி அவனுக்கு டஃப் கொடுத்து அட்டாக் பண்றதுல அவன் எல்லாரையுமே அசால்ட்டா டாஜ் பண்ணி சமாளிப்பான். இன்னொரு பக்கம் அவனுக்கு கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகிற அதிகப்படியான பவர்ஸ் எல்லாமே அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற சீல் வழியா அப்படியே கன்சியூம் ஆயிட்டு ரொம்பவும் பாதாளத்துக்கு அடியில போகுது. இதுதான் ஸ்டெல்லார் ஸ்கை நெட் வார்மேஷன். இதை பொறுத்த வரைக்கும் மேல கல்டிவேட்டர்ஸா இருக்கிற பவர்ஃபுல்லான ஆளுங்களுடைய அதிகப்படியான பவர்ஸ் எல்லாமே அவங்க டேமேஜ் பண்ணி முடிச்ச பிறகு அது வேஸ்டா போகாம இந்த இடத்துல இந்த சீல் வழியா கன்சியூம் ஆயிட்டு இது கீழே வரும். அங்க ரிலீஸ் ஆகிற அதிகப்படியான அந்த பவர்ஸ் எல்லாமே இந்த ஒரு சீல் வழியா கீழே ஃபர்ஸ்ட் பிரசன்ஸ் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கரா மாறும். அது மட்டும் இல்லாம இது கடியில தான் முக்கியமான அந்த ஹெவன் லெவல் பிரசன் இருக்கிறதுனால அதுக்கு இருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து இந்த கொடுக்குற சக்திகள் எல்லாமே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாத்ததுல கண்டிப்பா இது இன்னும் பவர்ஃபுல்லா மாறிட்டு எவனாலையும் இதை விட்டு வெளியே போக முடியாது. பரவாயில்ல, இதோட டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. மேல ஒன்னு பக்கம் பார்த்தா மாங்கு பைப்புல தன்னுடைய பவரை பயன்படுத்தி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். அதிகப்படியான பவர்ஸ் ரிலீஸ் ஆகுது. டான் ஒன்னு பக்கம், எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அந்த டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடியவனுக்கு இந்த மாங்குன்ற இந்த பைப்புல வந்து டஃப் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவன் எப்படியாப்பட்ட பவர்ஃபுல்லான ஆளுன்றதெல்லாம் என் கூட அவன் மோதத்தை வச்சுதான் நான் முடிவு பண்ணுவேன். கண்டிப்பா அவனால என்னை தோக்கடிக்கவே முடியாது. எனக்கு இருக்கிற அனுபவத்துக்கும் அவன் இருக்கிற வயசுக்கும் ரொம்பவும் அதுல
எல்லாம் ஏணி வச்ச கூட எட்ட முடியாது அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல மேல இருக்கிற ஒவ்வொரு ஆப்போனட்டையும் அவன் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஒரு இடத்துல ஒரு நெஞ்சாவும் வந்துட்டு அவனுக்கு டஃப் கொட்டு தன்னுடைய க்ளோன்ஸ் மூலியமா அட்டாக் பண்றதுல அவன் உண்மையானவனை கண்டுபிடிச்சு செத்தடா நீன்ற மாதிரி ஒரே ஒரு சொடக்கு போட்டு நெத்தியில் அடிப்பான் பாருங்க. அவன் பறந்து போய் விழுந்துருவான். இவனை பத்தினா நிறைய ரூமர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் நிறைய தப்பான மூவ்ஸ் பயன்படுத்தி கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கதா நிறைய ரூமர்ஸ் மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையா நான் பார்த்தது இல்ல. அதுக்கப்புறம் மினிஸ்டரும் இந்த மாங்கன்றவன் யாரு, கண்டிப்பா இவன் தான் டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்ட வந்து தோக்கடிப்பானா. ஏன்னா இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தனையும் தோக்கடிச்சிட்டான். அந்த நெஞ்சா பாய் போல பார்த்து அட்மினுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் மினிஸ்டர் பக்கத்துல இருந்தவன் சார் நீங்க சொல்றதுல ஒரு வகையில உண்மை இருக்கதான் செய்யுது. ஏன்னா இவனுடைய ஆப்போனண்டா இருக்கிறவன் சன் ஐலாண்ட சேர்ந்தவன். அப்படியா? ஏ ஜோயோன் இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? தூங்க முடிஞ்சு அதுவா சார் எனக்கு பெருசா எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா எதுவா இருந்தாலும் அப்படியேப்பட்ட டாப் கல்டிவேட்டரா இருக்கவன நம்ம இவன் கூட சண்டை போறதை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா மாங்கன்றவன் இப்பதான் புதுசா வந்திருக்கான். இவனுக்கே டஃப் கொடுக்குற வகையில் தான் டாப் பொசிஷன்ல ஒருத்தன் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லவும் இப்ப ஹீரோ பார்த்தா தும்பல் போட்டுங்கிறான். செங்கும் இந்த டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய யார் பாவன்? யாருக்கு தெரியும்? அவனுடைய ஃபேஸ கூட இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே. அந்த டைம் வந்து கோவும் ஏன்பா இவனை பத்தி நான் பல விஷயத்த கேள்விப்பட்டிருக்கேன். இவன் சும்மா எல்லாம் சொல்ல முடியாது. என்னடானா இவன் டோர்னமெண்ட்லாம் இங்க டேரக்டா வந்து யாரு கூட ஃபைட் பண்ணலாம் மாட்டானா. தலைவன் தன்னுடைய வீட்டுல இருந்து எல்லா விதமான பவர்ஸையும் பயன்படுத்தி டிஜிட்டலா இதுல சண்டை போடுவானா. ஒரே பஞ்சில ஒரு அடியில தோக்கடிச்சானா என்ன டோர்னமெண்ட்ல. அப்புறம் பார்த்தா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரே ஒரு டோர்னமெண்ட்ல ஹீரோ தன்னுடைய பேரை பதிக்கிறதுக்காக அவனுடைய பவர்ஸை வந்து வெளிப்படுத்திருப்பான். அந்த இடத்துல அவனுடைய ஃபேஸ கூட யாராலையுமே கிளியரா பாத்துருக்க முடியாது. ஆனா அந்த வயசுல வந்து ரொம்பவும் சின்ன வயசு தான் ஹீரோவை. டீமன் லேடியோடைய வாரிய தடுத்தவன். அவனுடைய ஃபேஸ் கிளியரா தெரியாதனால அவனுடைய லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணி அவன் வீட்டுக்குள்ள தனியா இருக்கான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யாருக்கிட்டயோ பேசாம கம்முனே இருக்கானே. மேபி இந்த வருஷம் இந்த மாங்க பயபலியை இவன் தோக்கடிக்கிறதுக்கு வெளியே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்ல. செங்கும் ரூல்ஸ் கண்டிப்பா இந்த இடத்துல போட்டி ஆகணும்ப்பா. டோர்னமெண்ட்ல கலந்துக்கூடிய ஒவ்வொருத்தரும் டேரக்டா தான் வந்து சண்டை பண்ணணும். இப்படி மறைஞ்சதெல்லாம் சண்டை போடக்கூடாதுன்னு அப்பவாச்சு இவன் முகத்தை பார்க்க முடியல. சரியா சொன்னேன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அந்த டாப் கல்டிவேட் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டுன்ற ஒரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு பெரிய ஃபேன் தெரியுமா. மாங்க பயபலாம் அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இவன்றவ எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லலாம்? மேபி அவன் ஏமாத்து வேலை பண்ணி கூட ஒருவேளை வீட்டுல இருந்தே அவன் ஃபைட் பண்ணிருக்கலாம்ல. அப்படிலாம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஹியூமன் கல்டிவேட்டர்ஸ்க்கு ரோல் மாடலா இருக்கான் அந்த மோர்டல் வேர்ல்டுன்றவன். கண்டிப்பா சாம்பியன்ஷிப்பை தட்டி படிக்க போறது அவன் தான். கண்டிப்பா நீங்க விட்டக்கூடாது. உங்களுக்காக வேண்டி நின்றுட்டு இருக்கேன். அவர் ஒரு முறையாச்சும் வாழ்க்கையில் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா கோ பை போல நம்ம மோர்டல் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய பார்த்து அவனை புலம்பிட்டு இருக்க ஹீரோவும் டேய் இது ஹாஸ்பிட்டல்ரா எங்க அம்மாவை பார்த்துக்கு வந்தீங்கன்னா மேட்சை சீரியஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஹீரோவும் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான் இந்த விஷயம் நடந்தது எல்லாமே என்னுடைய சின்ன வயசுல தான் ஒரு விபத்துல தான் இந்த விஷயம் நடந்தது. பார்த்தா ஹீரோ தான் இந்த டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு டைட்டிலே வச்சிட்டு இருக்கிறவன். அவங்க அப்பா பார்த்தா சின்ன வயசுல ஹீரோக்காக நிறைய விதமான சீலை ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியாச்சும் அவனுடைய பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு. ஆனா எதுவுமே ஒர்க் ஆகாம அவர் ரெடி பண்ணி சோர்ந்து போற நிலைமையில ஹீரோ கிட்ட சொல்லுவாரு மகனே கூடிய சீக்கிரமே உனக்கான ஒரு நல்ல மாஸ்டரை நீ கண்டுபிடிக்கணும். ஏன்பா? ஏன்னா அவர் மூலியமா தான் நீ உன்னுடைய பவர்ஸ் எல்லாமே எப்படி கண்ட்ரோல் பண்ணதுன்னு கத்துக்க முடியும்டா. அதனாலதான் சொல்றேன். ஹீரோவும் இந்த விஷயத்தை கேட்ட உடனே உண்மைதான் அப்பா சொல்றது. அவரை எங்க போய் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அந்த டைம் ஒரு நோட்டீஸ் தென்படும். அதுதான் இந்த செலஸ்டியல் ரேங்கிங் ஆஃப் டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட் ஹீரோ பார்த்த உடனே நம்ம இந்த டோர்னமெண்ட்ல ஜாயின் பண்ணணும். கண்டிப்பா நம்மளுடைய மாஸ்டர் நம்மளோட பவர்ஃபுல்லா தரணும். அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்ல இந்த விஷயம். கண்டிப்பா இதுல கண்டுபிடிச்சலான்ற மாதிரி ஹீரோ ஆர்வத்துல தான் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தலைமை பண்ணிட்டு வந்திருப்பான். மிச்சப்படி போட்டியில கலந்துக்கிற ஒவ்வொரு ஆப்போனண்ட்டையும் பார்த்தா வீட்டுல இருந்தே தன்னுடைய பவரை பயன்படுத்தி படுக்க வச்சிருப்பான். இன்னொரு சமயத்துல பார்த்தா இப்ப பிரசன்ட் டைம்ல மாங்கும் டேரக்டாவே அங்க போட்டு கோதால இறங்கி ஒவ்வொருத்தையும் நசிக்க போறான். ஹீரோ சின்ன வயசுல பண்ணத இப்ப திரும்பி இந்த இடத்துல இருந்து பண்ண முடியுமா தெரியாது. இப்ப இவன் தோக்கடிச்சல வேற இவனை பெருமை பேத்துறாங்க. கிட்டத்தட்ட லீடிங்ல வந்துட்டாரு இப்போ மாங்கு. அடுத்த கட்டமா ஒரு லெஜண்டியா ஒரு தோக்கடிச்சாருன்னா பெரிய ஆள் தான். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒன்னொருத்தன் அந்த இடத்துக்கு பல்கான ஆள் வரான். சேஜ் அசூரு டிராகன் வந்துட்டாரு. இவர் முன்னாடி இவர் என்ன பண்றாருன்றத பாத்துருவோன்ற மாதிரி சொல்ற வந்தவனை போட்டு திரும்பிய சொறி விடுவான். இப்போ பேச்ச மாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்ப நம்மளுடைய மாங்கு வந்து அடுத்த கட்ட டாப்பான கல்டிவேட்டரை எதிர்க்க போறது அவர்தான் சீக்ரெட் லீடர் ஆஃப் தி டான் செட். லாஸ்ட் டோர்னமெண்ட்ல ஏதோ ஒரு லக்குனால தான் நீ வின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த முறை நான் இருக்கிறதுனால உன்னால எதுவும் பண்ண முடியாது தம்பி. சார் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ட்ரீம் என்னடா அந்த டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டு தோக்கடிக்கணும்ன்றது தான். அதனால உங்க மேல இருக்கிற மரியாதையில உங்களை நான் கேவலமா எதுவும் நினைச்சதே கிடையாது. இது இருக்கும் இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல. உங்களையும் நான் தோக்கடிச்சு தான் அவனை எதிர்க்க போகணும். ஏன்னா இதுல என்னுடைய மானமே அடங்கியிருக்கேன். சரி ஓகே நீ இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இப்படி மாறினதுக்கான காரணத்தை சொல்ல முடியுமா? அதுவா சார் ஒவ்வொரு நாளும் பெரிய மலைகளுக்கு ஏறி இறங்கி தண்ணியை போயிட்டு 20 கிலோமீட்டருக்கு எடுத்துன்னு வருவேன். ரெண்டாவது 1000 விறகு கட்டைகளை வெட்டுவேன். மூணாவது ஒவ்வொரு நாளும் 1000 புஷ்அப் எடுப்பேன். டேய் இது வரைக்கும் பண்ணா மெசல் தாண்டா கைனாவும் பெரிய லெவல்ல கல்டிவேஷன் பவர்லாம் கிடைக்காதுன்ற மாதிரி அவர் கடுப்பா வராரு. சார் நீங்க சொல்றது சரிதான். ஆனா நீங்க சொன்னது போல நான் கல்டிவேஷனையும் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்படி பண்ணதுலதான் எனக்கு இந்த 2 விஷயமும் கைனாச்சு. மசூலும் சரி என்னுடைய பவர்ஸும் சரி. அது நீங்களே கொஞ்ச நேரத்துல பாப்பீங்க சொல்ல. அதுக்கப்புறம் அவர் கடுப்புல என்னடா என்ன வெறுப்பேத்திட்டு தொட்டு போய் அட்டாக் பண்ணதுல அவன் ஷீல்டு வச்சு தடுக்குதுல என்ன இவன் என்னுடைய ஒரே கையை பயன்படுத்தவங்கள இப்படி தடுத்துட்டான். அப்ப 2 கையும் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் முயற்சி பண்ணுவாரு. இருந்தாலும் அதையும் தடுத்துடுவான் அசால்ட்டா. திரும்ப ரிஃப்ளெக்டா ஒரு அட்டை கொடுக்க அவர் செதறி போயிடுவாரு. என்ன இவன் நான் எதிர்பார்த்து காட்டி ரொம்ப அதிசயமான ஆளா தான் இருக்கான். விட மாட்டேன் இவனை. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப அவர் பெரிய அட்டக்கா பண்றதுக்காக பெரிய விண்கல்ல மேல இருந்து வர வைக்க சரி ரொம்ப போர் அடிக்குது முடிச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா அந்த பவரையும் உடச்சு போட்டு இவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்து ஃபைனலா அவங்க கதையை முடிக்க வேண்டிய நேரம் நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு தலையிலே போயிட்டு சொல்லிடுவான். அவர் தோத்து போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்து நடந்த விஷயம் காமிக்கிறாங்க. இவன் தன்னுடைய ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு நூடுல்ஸ் உட்காந்து சாப்பிட்டுன்னு சிஸ்டம் நோண்டிட்டு இருக்கும் போது நியூஸ் பேப்பர்ல பார்த்து இவனை பத்தி புகழ்ந்து
ஊத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சாம்பியன்ஷிப்ல பயங்கரமான ஆளா கலக்கிட்டு இருக்கானு. ஆனா பேட்டி கொடுக்குறவங்க எல்லாருமே பார்த்தா மோசமா இவனை பத்தி கலாய்க்கிறாங்க. இவன் ஏமாத்தி வந்திருக்கான், இவன மாதிரியான ஆள்லாம் வரவே கூடாது, இவன் ஒரு மோசக்கார, அவன்லாம் நான் தூக்கி போட்டு அடிச்சிருன்ற மாதிரி ஆளுக்கு பேசுதுல. ஒரு லேடி இன்னொரு பக்கம் பார்த்தா டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டுன்னு தான் உண்மையான சாம்பியன். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி வரலாம், இவன் ஏமாத்துக்காரன்ற மாதிரி சொல்றதுல இவன் கடுப்பாயிடுவான் ஒரு இடத்துல. இந்த மாதிரியான விஷயங்களை நான் மாத்ததுக்காக தான் இப்படியாப்பட்ட இடத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அந்த டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டுன்னு நான் தோக்கடிக்க விட மாட்டேன் அப்படின்னு அவன் கடுப்பாயிட்டு தான் வந்திருப்பான். இன்னும் பக்கம் நம்ம தூரத்து பசங்களாம் சாகிடுவாங்க, என்னடா டானியை போட்டு தோக்கடிச்சா அவ்வளவு பெரிய ஆளானு. ஃப்ராகியும் பரவாயில்லையே, டோர்னமெண்ட்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் தான் வந்திருக்கான். ஆனா என்ன பண்றது, எதுவா இருந்தாலும் இந்த மொட்டை மாங்கு என்னத்த பண்றான்றத பொறுத்து வந்து தான் பார்க்கணும். என்னோட பக்கம் சண்டைங்க வாங்கிங்க இந்த இடத்துல இருக்காரு. இவர் இந்த டோர்னமெண்ட் கலந்துக்காம எப்படி அந்த இடத்துக்கு அந்த ஆள் போவாங்க தெரியலையா, டாப் பண்ணாலே. அட மறந்துட்டேன், இன்னைக்கு அவங்க அம்மாவை இந்த இடத்துல அவர் பாத்துக்கிட்டு தானே இருக்காரு. டோர்னமெண்டோடைய இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. டாப்பான கல்டிவேட்டர் இவர் எதிர்க்கிறதுக்காக இப்ப வரப்போறாரு. அவர் தான் மாஸ்டர் கிறிஸ்பி நூடுல் வெர்சஸ் மாங் ஜெங்டாங். அதுக்கப்புறம் ஆப்பனண்ட் இருக்கிறவங்க பார்த்துட்டு பாருங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன பாச்சு எல்லாரும் சிரிக்கிறீங்க, இந்த மாதிரியான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே தொட்டு செங்க ஷாக்காவே. அவன் பார்க்க நம்ம ஹீரோ மாதிரியே தான் இருக்கான். நம்ம ஆளுங்க அதிர்ச்சி ஆகுதுல, ஹீரோ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பாக்குறாங்க எல்லாரும். அப்புறம் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஜோயோ கிட்ட இங்க பாரியா, என்னுடைய செப்பரேட்டான இன்னொரு குளோனை வந்து அந்த டோர்னமெண்ட்ல அனுப்புறேன், இவனை என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எனக்கு பதிலாக அந்த இடத்துல போட்டியில அந்த சாம்பியனுக்கு எதிராக அட்டாக் பண்ணவே. ஏன் சார் இப்படி பண்றீங்க, நீங்க டேரக்டா வந்து பண்ணலாம்ல, உங்களுடைய ஐடென்டிட்டியை மறைக்கிறீங்களான்னு. அந்த டைம் சாட் பைபிளையும் டே உனக்கு தெரியாதியா, என் மாஸ்டர் இந்த ஒரு குளோனை இப்ப அனுப்புறதுல அவருடைய அந்த டாப் கல்டிவேட்டர் ஆஃப் தி இம்மோர்டல் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஐடென்டிட்டியை மறைச்சு சண்டை போடுறது தான் ட்ரை பண்றாரு. ஏன்னா இப்ப அவனை எதிர்க்கிறதுக்காக இப்ப ஆல்ரெடி இங்க ஒரு சாம்பியன் இவருடைய குளோனை அனுப்புறதுல கண்டிப்பா அவனுக்கு டஃப் கொடுத்து அவனை தோக்கடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இதனால அவர் போயிட்டு அந்த இடத்துல கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியா, நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆனா இவனுக்கு ஒரு நல்ல பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமே, எனக்கு எதுவும் ஐடியா வரலையே. அந்த டைம் ஹீரோ கையில இருக்கிற கிறிஸ்பி நூடுல்ஸ் பேக்கெட்டை பார்த்துட்டு அதே பேரை வச்சிருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு ரெண்டு பேரும் வெறித்தனமான சண்டைக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிக்கணும் பிடிச்ச நாளைக்கு போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.